எங்கேருந்து ஆரம்பிக்க தெரியல. முதல்ல இந்த ஃபென்னி ஆலிவர் இந்த பையனை இன்னைக்கு தான் பார்க்குறேன். மார்க் பண்ணி வச்சுக்கணும், அவன் சீக்கிரமாக படம் பண்ணுறான் நினைக்கிறேன், டைரக்டராக நினைக்கிறேன். ஒரு எடிட்டர் இவ்வளோ அப்சர்வ் பண்ணி ரூபன் பேசி நான் கேட்டுருக்கேன் ஜவானில் பேசினப்பில். அதுக்கப்புறம் நிஜமாக எல்லாரையும் மார்க் பண்ணி எல்லாரையும் பார்த்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்க்கை நல்லா இருங்க. நான் எல்லாரும் பேசும்போதும் அடுத்து என்ன பேசுன்னு யோசிச்சேன், அதனால் பிளாங்க் ஆகிட்டேன். நான் இங்கே தான் ஆரம்பிக்குது, ஆறுமுகத்துலேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறப்போ நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், தெரியல. முதல்ல ஒரு படத்துக்கு வாய்ப்பு தேடி போகும்போது, வரணும்னு ஒரு படத்துக்கு வாய்ப்பு தேடி போகும்போது, அப்போ அவரோட ராஜு சாரோட கோ டைரக்டர் பிரேம் சாருக்கு தான் ஃபஸ்ட்டு படம், கேமராமேன் 96 பிரேமுக்கு. நுங்கம்பாக்கத்தில் தான் ஃபஸ்ட்டு ராஜு சாரோட ஆஃபீஸ், அவர் சாஃப்ட்வேர் கம்பெனி. நான் போய் என் ஃபோட்டோ வந்து பூபதின்னு ஒரு மேனேஜர் இருக்கார், அவருக்கு கொடுத்துருந்தாரு. அதை பார்த்து நான் கூப்பிட்டாங்க. போனோடனே எனக்கு வந்து சீனை சொல்கிறேன், டைலாக் எழுதிட்டு நடிங்கன்னாங்க. ஸோ முதல்ல அங்கே டைலாக் எழுதும் போது தெரியும் எனக்கும் டைலாக் எழுத வரும்னு. ஸோ நானே போய் என்னோடய சீனுக்கு டைலாக் எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழே போய் ஜெல்லு வாங்கிட்டு வந்து தள்ளி தேய்ச்சிக்கிட்டு அப்புறம் நானே சீன் எழுதுறதுனால எனக்கு ஃப்ளோ இருந்தது, மாடுலேஷன் இருந்தது. இப்போ வேற ஒருத்தர் எழுதின சீனை நடிக்கும்போது நமக்கு அதுக்கு அதை என்ன நினச்சி எழுதியிருப்பாங்க, எங்கே பாஸ் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு அதை அடி அவருக்கு ஒரு டைம் எடுக்கும். ஸோ அந்த சீனை வந்து நானே எழுதுறதுனால என்னால் அதோட ஈஸியாக பேச முடிஞ்சது, மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்படி வச்சு என்ன எடுத்தார். அப்புறம் வந்து வேற ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருந்தாலும் எனக்கு அவருக்கு எந்த அறிமுகமும் இல்லாமல் இருந்தாலும் இந்த பையன் நல்லா நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி எனக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தது ஆறுமுகம் தான். ஸோ அதனால் காலத்துக்கும் அது ஏன்னா ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற ஏதாவது டிகிரினா வந்து வெளியே படித்து சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம். ஆனால் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பணும், நமக்கு நாமே கொடுத்துற சர்டிஃபிகேட்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட அது வந்திருக்கா இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. அதுக்கான சந்தர்ப்பத்தை யாராவது ஒருத்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும், ஓகே நம்மளால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த திரு ஆறுமுகத்துக்கு எப்பயுமே நன்றி. அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படம் பண்ணும்போதும் நான் ஆப்ஷனில் இல்லை, சரி விஜய் வேணாம் அப்படின்னு தான் இருந்தாங்க. இதுவும் எனக்கு பிரேம் சார் சொல்லி தான் தெரியும். ஆறு தான் வந்து உனக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணார். விஜயை பார்த்துட்டு ஆடிஷன் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் பண்ணுங்க, பார்க்காம ரிஜெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னது ஆறு தான் எனக்கு பிரேம் சார் சொல்லி தான் தெரியும். ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அதனால் நம்ம நல்லா இருக்கும்போது வர உதவிகள் வேறு, நம்மளே யாருக்கும் தெரியாமல் நமக்கே தெரியாத காலகட்டத்தில் நம்ம மேலே யாரோ ஒருத்தர் வைக்கிற நம்பிக்கை தான் அந்த ஒரு இருண்ட வீட்டில் ஏற்றுற அகல் விளக்கு. அந்த விளக்கை முதல்ல ஏற்றி தொடங்குறது அவர் தான். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அதனால் அவர் என்னதான் சொன்னாலும் எவ்வளோதான் இருந்தாலும் அது அந்த தொடக்கத்தில் நம்ம தொடங்குது. எங்கள் அப்பாவோட கடைசி காலத்தில் வந்து தன் புள்ள வந்து உருப்பிடுமா அப்படின்னு அவர் படுக்கையில் இருக்கும்போது அவர் கேட்டபோது வர்ணம் படத்தில் நடித்த ஃபோட்டோ காமிச்சு கவலைப்படாத, உன் புள்ள நல்லா வந்துடுவான் பாரு, எனக்கு நடிக்க வருது பாரு அப்படின்னு அந்த படத்தை ஃபோட்டோ நான் காமிச்சிருக்கேன். அதனால் வந்து ஸோ எப்படி பார்த்தாலும் சில மொமெண்ட் வந்து அதை உருவாக்கினவங்களும் அந்த சந்தர்ப்பத்தை வந்து காலத்துக்கும் அதுக்குள்ளே வந்துட்டு போகிறது வந்து ஒரு ஏதோ வகையில் நம்மளை வந்து உயிரோடு இருக்க வைக்கிறது நான் நம்புகிறேன், ஈரத்தோட. ஸோ அதனால் அதுக்கு எப்பயுமே நன்றி. மற்றபடி ஒரு நல்லா பார்த்து சொல்கிறேன், இல்லை இந்த படம் இல்லை லாபங்கிற படத்தை எனக்காக வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு. நான் ஜனாவுக்காக அந்த படம் பண்ணணும்னு விரும்பினேன். பட் ஏற்கனவே நான் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்னோட ப்ரொடக்ஷனில் சரியாக ஹேண்டில் பண்ண முடியாதனால அவருக்கு ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லா வரும். அதனால் அவர் கூப்பிட்டு சார் ஜனாசாவோட படம், ஸோ இதை நீங்கள் எந்த சார் எனக்காக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி எனக்காக வந்து பண்ணி கொடுத்தது அவர் தான். ஸோ அவர் எனக்கு அதுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அதனால் இது அந்த நான் அவருக்காக நிறையா விட்டு கொடுத்தேன் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அவர் பண்ணது நிறையா எனக்கு பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப நன்றி சார். அப்புறம் இந்த இதில் முடிஞ்சிச்சு இந்த பையன் ஜஸ்டின், எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னே தெரியாது, சில பேர் இல்லை அவன் மியூசிக் டைரக்டர் நல்லா மியூசிக் பண்ணுவாங்கிறதுனால இல்லை, அது அவனுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டேலேருந்து இல்லைடா சந்தேகம் இல்லை ஏன் தெரியாது. சில பேர் எனக்கு பார்த்தவொடனே பிடிக்காது, ஏன்னு எனக்கு தெரியாது. சில பேர் பார்த்து ரொம்ப பிடிக்கும், அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாம் எனக்கு தெரியாது. ஆனால் வந்து எதனாலையும் தெரியாது, சில பேரை எனக்கு பார்த்தா பிடிக்கும். அதனால அப்படி எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சது. நானும் ஒன்றும் அவனும் அடிக்கடி சந்திச்சுக்கிறதோ பேசிக்கிறதோ குசல விசாரிச்சுக்கிறதோ அப்படிலாம் எந்த பழக்கமும் கிடையாது ரெண்டு பேருக்கு நடுவில். ஆனால் எப்பவுமே அவனை உரிமையாக வந்து
என் சகோதரனை போல் நடத்துறதும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருக்கிறதும். ஆனால் 2 பேரும் ஒன்றும் எப்பயாவது தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணி பேசுவேன். மற்றபடி பெரிய பரிமாற்றமோ அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஆனாலுமே அவனை ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜஸ்டின் இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக வேலை பார்த்துருக்கேன். அது நான் சொல்ல தேவையில்லை. ஒரு முறை கீரவாணி அவனை பற்றி பேசினதை வச்சுருந்தேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அவன் கூட பிறந்திருந்தா இல்லை அவங்க வீட்டு ஆளுங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நம்ம வீட்டு பிள்ளையை பற்றி இன்னொருத்தர் பேசுறது, ஒரு மிகப்பெரிய ஆள் பேசுறதுங்கிறது எவ்வளோ சந்தோஷமோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஜஸ்டினோட ஒர்க் வந்து இந்த படத்தில் மிக பிரமாதம். ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி ஜஸ்டின். அப்புறம் என்ன சார் பார்க்கறது தான் கடுமுடா இருப்பாப்ல. நம்ம குழந்தைங்க வாங்கி கொடுத்த காடி பொம்மை மாதிரி இருந்தாலும் ரொம்ப சாஃப்ட். எப்படி இந்த குழந்தை இத்தனை வருஷமா இந்த உலகத்தில் கரெக்டாகவும் வளர்ந்துச்சுன்னு எனக்கே தெரியல. பட் ரியலி இஸ் வெரி கியூட். அந்த எப்படி சொல்றது தெரியல. வயசில் பெரியவரால மரியாதை பேச வேண்டியதாக இருக்குது. முன்னாடி தம்பி இல்லைப்பா சாப்பிட்டியா அப்படின்னு தான் கேட்கணும். இஸ் சச் எ கியூட். எப்படி சொல்கிறது தெரியல. அவர் பேசும்போது கவனிச்சுட்டு ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக அப்படியே ஒரு மாதிரி இருந்துருப்பாப்புல. ஆள் தான் கொஞ்சம் ஜிம்முக்கெல்லாம் போய் அந்த பாடி டைட்டாக இருக்கும். மைண்ட் வந்து ரொம்ப சாஃப்ட். இந்த ஸ்மைலி பால் மாதிரி இருக்கும் அவரோட மைண்ட் எனக்கு தெரிஞ்சிருக்கேன். அப்புறம் மிஸ்டர் இந்த ரொமான்டிக் வில்லன் சந்தேகமாக இருக்கும். இவர் குட்டா பேடானே தெரியல. இன்ன வரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. நடுவுலயே இருக்கிறீங்க என்னன்னு தெரியல. குட்டா பேடா எனக்கு தெரியாது. இவரோட எத்தனை வருஷம் பழங்காலம் கண்டுபிடிக்க முடியாது போல. சில பேர் பிடிக்கும், சில பேர் பிடிக்காது, சில பேர் புரியவே புரியாது. அந்த மாதிரி ஆள் தான் எனக்கு என்னமோ தெரியல. ஏதோ டேஸ்ட்டுக்கு போது எனக்கு